பல சோதனைக்கு அப்புறம் நம்ம தளபதி அவர்கள் வெற்றி வாகை சூடியதற்கு நன்றிகள், வாழ்த்துக்கள். அதுபோக நமது டிவிக்கு உடன்பிறப்புகள் அனைவரும் கடுமையான உழைப்புக்கு கிடைத்த வெற்றி என்றும். நம்ம ஃபஸ்ட்டு அனைத்து கழக தோழர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் நன்றி. நம்ம கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க, மாநாடு நடத்த முடியுமான்னு கேட்டாங்க. மாநாடு நடத்தினார். மாநாடு நடத்துறதுக்கப்புறம் இவர் இன்னும் 230 தொகுதிக்கு வேட்பாளர் போடுவாங்கன்னாங்க. வேட்பாளர்னு போட்டார். அந்த 230 தொகுதி வேட்பாளரை ஜெயிக்க வச்சுருக்காரு. எங்களோட வெற்றி தளபதி விஜய் அவர்களுக்கு நாங்கள் எங்கள் சிஎம் அவருக்கு எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். எங்களோட வெற்றி கொண்டாட்டத்தில் பசங்க நாங்கள் எல்லாரும் கலந்துக்கிட்டோம். பெரிய வெற்றி, மாபெரும் வெற்றி. நாங்கள்லாம் உழைச்சது வேஸ்ட் ஆகலன்னு நினைக்கிறேன். எங்களோட முதல் வெற்றி, வரலாற்றில் இது ஒரு சாதனைங்கிறத நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். தளபதிக்காக நாங்க ஒரு 3 மாசமா எல்லாருக்கிட்டையும் போய் எல்லாத்துக்கிட்டையும் சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் விசில் சின்னத்தை நாங்க அறிமுகப்படுத்தி இந்த சின்னத்துக்கு நீங்க ஓட்டு போடணும், விஜய் வரணும் அப்படிங்கறத நாங்க உறுதிப்படுத்தி இருந்தோம். அதோட வெற்றியை நாங்க இன்னைக்கு கொண்டாட வந்து தமிழக வெற்றி கழகம் தமிழக அரசியலில் அல்ல, இந்திய அரசியலிலே ஒரு மிகப்பெரிய வரலாற்று சாதனை நிகழ்த்தி இருக்கிறது. மக்களை நேசிக்கக்கூடிய தளபதி தான் எங்களுக்கு வேண்டும் என்று ஒட்டுமொத்த தமிழக மக்களும் தங்களுடைய வெற்றி முத்திரையை விசில் சின்னத்திலே பதித்திருக்கிறார்கள். மக்களுக்கான தலைவருடைய இந்த வெற்றி மக்களின் குரலாய், ஏழைகளின் குரலாய், எளியவர்களின் குரலாய் ஒலிக்கும். மக்களாட்சிதான் இனி மலரும் என்பதை உறுதிபட செய்யக்கூடிய ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றி ஆண்டாக அமையும். இது மக்களாட்சியை தவிர்க்கக்கூடிய ஆண்டு. தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றிக்காக உழைத்த அனைத்து தளபதியினுடைய தம்பிகளுக்கும், அண்ணன்களுக்கும், தோழர்களுக்கும், குறிப்பாக தாய்மார்களுக்கும், தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றியை தீர்மானித்த புதிய வாக்காளர்களுக்கும், பகுதி கழகத்தினுடைய, கிளை கழகத்தினுடைய மாவட்ட பொறுப்பாளர்களுக்கும் அனைவருக்கும் தளபதியின் சார்பாகவும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாகவும் குறிப்பாக குனியமுத்தூர் வடக்கு பகுதியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வெற்றி பேரணியில் பங்கெடுப்போம், வெற்றி வாகை சூடுவோம். நாளை நமதே, 40 நமதே. நம்ம 90வது வார்டு சார்பாக கோவைப்புதூர், குனிமுத்தூர் வடக்கு பகுதி, கோவை புறநகர் வடக்கு மாவட்ட சார்பாக தமிழக வெற்றி கழகத்தில் எங்களுக்கு வாக்களித்த எல்லாருக்கும் நன்றி. அதுபோக எங்களுக்கு இந்த ஆதரவை கொடுத்த எங்கள் கூட பணியாற்றிய நிர்வாகிகள் எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தார். நம்ம ஃபைசல்னா பார்த்தீங்கன்னா குனிமுத்தூர் வடக்கு பகுதி சார்பாக ரொம்ப சப்போர்ட்டாக கொடுத்தாரு. அதுபோக மகளிரணி எல்லாருக்குமே ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். சரிங்களா? தளபதிக்கு வாக்களித்த அனைத்து மக்களுக்கும் நன்றி. தமிழக வெற்றி கழகத்திற்கு அனைத்து மக்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஜெயிக்கவே மாட்டோம், எதுவுமே பண்ண மாட்டாங்க, தளபதி ஜெயிக்கவே மாட்டாங்கன்னு சொன்ன இடத்துல எல்லாமே வந்துருச்சு. தளபதி தான் ஃபர்ஸ்ட் முன்னணியில் இருக்கிறாங்க. நம்ம தான், எல்லாமே நம்ம தான்.
அவ்வளோதான். தளபதி வெற்றி. தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் விசில் சின்னத்துக்கு வாக்களித்து நம் தளபதிக்கு வாக்களித்த எல்லாருக்கும் மிக்க நன்றி. தளபதி வாழ்க, டிவிக்கு வாழ்க. விஜய் மாமாக்கு வாழ்த்துக்கள். வெற்றி கழகத்தை ஜெயிக்க வச்சதுக்கு தொழிலாளர் எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. ஜெயிக்கவே முடியாது, இங்கே வரவே மாட்டேன்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் வந்து காமிச்சிட்டோம். இங்கே எல்லாமே மக்களுக்கு நல்லது பண்ணுவோம். அவ்வளோதான். தேங்க்ஸ். தமிழ்நாட்டு எல்லா மக்களுக்கும் வணக்கங்க. இது வந்து நாங்கள் கோவைப்புதல்னு பேசுவோங்க. இல்லை நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டிவிக்கு சப்போர்ட் பண்ணாங்களையோ இல்லை தளபதிக்கு சப்போர்ட் பண்ணி தக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உண்மையான தக்கு யாருனே இந்த எலெக்ஷன் முடிவில் வந்து இருக்குன்னா, ஸோ இனிமேல் இந்த தக்கு இந்த வேர்டில் யூஸ் பண்ணாமல் இருந்தால் உங்களுக்கு நல்லது, எங்களுக்கு நல்லதுங்க. வணக்கங்க. 90வது துணை செயலாளர் நான். மக்கள் வந்து ஒன்றுமே இல்லை, மக்கள் எதுவுமே இல்லை, மக்களுக்காக எதுவுமே பண்ணாமல் காசை கொடுத்தா மக்கள் இது பண்ணிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த சமயத்தில் மக்கள் தான் எல்லாமே. மக்கள்னால எதுவுமே மாற்ற முடியும், நமக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க முடியும். மக்கள் நினைச்சா என்ன வேணா பண்ண முடியும் அப்படிங்கிறத மக்கள் நமக்கு காமிச்சிருக்காங்க. மக்களுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தமிழ்நாடு மக்களை நான் கண்டிப்பாக மனமாற வாழ்த்துக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். கோவை புறநகர் வடக்கு மாவட்டம் தொண்டாமுத்தூர் தொகுதி குனியமுத்தூர் வடக்கு பகுதி பொருளாளர் பேசுகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எலெக்ஷன் நடந்திருக்கு. இந்த எலெக்ஷனில் பார்த்திங்கன்னா எல்லா மக்களும் தமிழக வெற்றி கழகம் தளபதி இந்த ஒரே ஒரு முகத்துக்காக உணர்ந்த வாக்கு தான் தெரியுமே.